நம்முடைய வாழ்க்கையில் உணர்வுகளில் ரொம்ப பிரதானமானது கோபம். இந்த கோபத்துக்கு நிறைய பவர் இருக்குது. என்னென்னா அது தன்னை மட்டும் இல்லை, தன்னை சேர்ந்தவங்களையும் பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இப்போ ஒரு மனிதன் தொடர்ந்து கோபப்பட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையிலையும் அவனுடைய உடம்புலையும் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக கோபப்பட்டால் பிபி ஏறும் அப்படின்னு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அந்த பிபி ஏறும்போது உடலில் நிறைய பிரச்சனைகளை அது கொண்டு வரும். பிபியினால் பக்கவாதங்கள் ஏற்படும், கை கால் செயலிழந்து போகும், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த கோபம்தான் காரணம் அப்படின்னு மருத்துவர்களும் சொல்கிறாங்க. இப்போ இந்த கோபத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா சிலருக்கு கொஞ்ச நாள் ஆகும். சிலருக்கு பல சூழ்நிலைகளை கடந்து அதனால் பல இழப்புகள் அவங்க சந்திக்கும் போது தான் அந்த கோபத்திலேருந்தே அவங்க விடுதலை ஆவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனிதனோட வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் ஒரு பையனும் இருந்தாங்க. அந்த பையனுக்கு அம்மா கிடையாது. சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துட்டதுனால தாயினுடைய அன்பு இல்லாமல் தகப்பனோட அவன் வளர்ந்துட்டுருக்கிறான். அதனால் அவனுக்கு கோபம் அதிகமாக வந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா அம்மாவோடு இருக்கிற பிள்ளைங்களை பார்க்கும்போது அவனுக்கு கோபம் வரும். எனக்கு மட்டும் ஏன் என் அம்மா இல்லை, கடவுள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் வருத்தப்படுவான், கோவப்படுவான். அவங்க அப்பா கிட்ட ரொம்ப அதிகமாக கோவப்படுவான். மற்றவங்க சொந்தக்காரங்க யார் வந்தாலுமே அவனுக்கு கோபம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எல்லாரும் கேட்பாங்க, ஏன் உங்கள் பையன் இவ்வளோ கோவப்படுறான், நீங்கள் அன்பு செலுத்துறது இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நான் அவங்க அம்மாவோட அன்பையும் சேர்த்து அவனுக்கு கொடுக்குறேன், ஆனாலும் அவனுக்கு அதில் திருப்தி அடைய மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா சொன்னார். ஒரு நாள் இவனுடைய கோபத்தை எப்படி குறைக்கிறது அப்படின்னு அவர் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தார். அப்போ ஒரு சின்ன வழி அவருக்கு தெரிஞ்சுது. ஒரு நாள் தன்னுடைய மகனை கூப்பிட்டுட்டு, அப்பா நீ கோவப்படுறது நல்லது இல்லை, நீ வாழ்க்கையில் பொறுமையாக இருந்தால் தான் பல காரியங்களை சாதிக்க முடியும், மற்றவங்களுடைய அன்பை நீ பெற முடியும். நீ கோவப்பட்டுக்கிட்டே இருந்தனா உனக்கு ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டாங்க, உன்னுடைய வேலை செய்கிற இடங்களில் உனக்கு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, உனக்குன்னு வெல்விஷஸ் யாருமே இருக்க மாட்டாங்க, நீ இந்த கோபத்தை விட்டுடு அப்படின்னு சொல்லி அந்த அப்பா அறிவுரை சொல்கிறார். அப்போ அந்த பையன் சொல்கிறான், அப்பா எனக்குமே அது கஷ்டமாக தான் இருக்குது, நான் கோவப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்னால் முடியல, எனக்கு ஒரு வழி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பையன் அப்பா கிட்டே கேட்குறான். உடனே அந்த அப்பா அவன் கையில் ஒரு சுத்தியலும் கொஞ்சம் ஆணிகளையும் கொடுக்குறார். கொடுத்து, நீ உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு சுவர் இருக்குல்ல, அதில் போயிட்டு ஒவ்வொரு ஆணியாக அடி, ஒவ்வொரு கோபம் வரும்பொழுதும் அந்த கோபத்துக்கு பதிலாக ஒரு ஆணி அடி அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த பையன் ஒரு நாள் மறுநாள் அதுலேருந்து அதை ஆரம்பிக்கிறான். என்னென்னா ஃபஸ்ட்டு நாள் அவனுக்கு கோபம் வருது, 10 ஆணிகள் அடிக்கிறான், 10 முறை அவன் கோவப்பட்டிருக்கான். மறுநாள் ஐயோ நம்ம 10 முறை இன்றைக்கி கோவப்பட்டுட்டோமா, குறைக்கணுமே அப்படின்னு சொல்லி மறுநாள் கொஞ்சம் கம்மி பண்ணுறான். கோவம் வர்ற இடங்கள்லாம் தன்னை கண்ட்ரோல் பண்ணுறான். கண்ட்ரோல் பண்ணிவிட்டு 7 ஆணிகள் அடிக்கிறான். மறுநாள் 5 ஆணி, 3 ஆணி இப்படியே அடித்து ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி அடிக்கிறான். அவனுக்கு ஒரே சந்தோஷம். முதல் நாள் நம்ம 10 முறை கோவப்பட்டோம், இன்றைக்கி ஒரு முறை தான் நம்ம கோவப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட போய் ஆசையாக சொல்கிறான். அப்பா நான் ஒரு முறை தான் இன்றைக்கி கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நாளையிலேருந்து நான் கோபமே படமாட்டேன், ஆணியே அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறான். உடனே அந்த அப்பாவுக்கும் ஒரு சந்தோஷம். தன்னுடைய ஆலோசனையை கேட்டு அந்த பையன் ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறான், இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் அப்படின்னு அவருக்கும் ஒரு சந்தோஷம். மறுநாள் அவன் கோபமே படலை. அவங்க அப்பா கிட்ட போய் சொல்கிறான், அப்பா நான் இன்றைக்கி கோவமே படலை அப்படின்னு சொல்கிறான். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் இனிமேல் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான். நீ இனிமேல் கோவம் வராத நாள்லெல்லாம் நீ அடித்த ஒவ்வொரு ஆணியாக பிடுங்கி எடுத்துடு அப்படின்னு சொல்கிறார். அப்போது மறுநாள்லேருந்து அவன் அதை செய்ய ஆரம்பிக்கிறான். கோபம் வரும்பொழுது அதை கண்ட்ரோல் பண்ணி அதிலேருந்து அவன் வெளியில் அந்த ஒவ்வொரு ஆணிகளையாக எடுக்க ஆரம்பிக்கிறான். எடுக்க ஆரம்பித்து ஒரு வாரத்திலேயே அவன் அந்த ஆணிகள் எல்லாவற்றையும் எடுத்துடுறான். அந்த சுவர் மட்டும் காலியாக இருக்குது. தன்னுடைய அப்பாவை கூப்பிட்டுட்டு காமிக்கிறான். அப்பா இங்கே பாருங்கள், நான் எல்லா ஆணிகளையுமே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்பா அந்த அப்பா சொல்கிறாரு, அந்த சுவற்றை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. அந்த சுவற்றில் ஆணிகள் அடித்த அந்த ஓட்டைகள் இருக்குது. இது மாதிரி தான்ப்பா நீ கோவப்படுத்தி காயப்படுத்துகிற மக்களுடைய உள்ளங்களும், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, நான் கூட சில நேரங்களில் இப்படி தான் காயப்பட்டிருக்கிறேன். இந்த ஓட்டைகளை நீ எதை வச்சு அடைக்க முடியும்? அதனால் இனி கோவப்படாமல் இருந்தனா உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் பெரிய உயரத்துக்கு உன்னால் போக முடியும். நீ கோவப்படாமல் இருந்தனா நல்ல பிள்ளையா, மற்றவர்களுக்கு பிரயோஜனமான பிள்ளையாக இருக்க முடியும், உன்னுடைய சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். ஆமாங்க, நீங்கள் கூட வாழ்க்கையில் கோபத்தை குறைத்து நல்ல முன்னேற்ற பாதையில் செல்லணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.